ஒரு சமயம் ஒரு மனிதர் ஒரு சென் துறவியை சந்திக்கிறதுக்காக போகிறாரு. அவரை சந்தித்து இவர் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையுமே சொல்கிறாரு. சென் துறவி எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்குறாரு. கேட்டவருக்கு ஒன்று மட்டும் புரியுது, இந்த மனிதருக்கு பொறுமை அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அந்த மனிதர் நிறைய நேரங்களில் வேலைகளை மாற்றிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியுமே கொஞ்சம் கூட யோசிக்காமல் வேக வேகமாக செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இதனால் என்னாச்சுன்னா அவருடைய வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல் போயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த சென் துறவி என்ன பண்ணுறாருன்னா, இங்கே பாருப்பா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு புரியுது. நீ உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே நீ பொறுமையாக செய்ய மாட்டேங்கிற, எல்லாத்தையுமே அவசர அவசரமாக செஞ்சுக்கிட்டு இருக்க. இந்த பொறுமை அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். நீ எல்லாத்தையும் நிதானமாக செஞ்சினா அது தவறாக போக வேண்டிய விஷயம் கூட சரியானபடி வந்துடும். அதுவே நீ ரொம்ப பதட்டத்தோடு செஞ்சினா ரொம்ப ஈஸியாக முடிக்க வேண்டிய வேலை கூட ரொம்ப காம்ப்ளெக்ஸாக மாறிடும். அதனால் நீ இந்த பொறுமையாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதை உணர்த்துறதுக்காக உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சென் துறவி ஒரு கதை சொல்கிறாரு. முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை ஒரு மன்னர் ஒருத்தர் ஆண்டுக்கிட்டு வராரு. அந்த மன்னர் ஒரு பழக்கம் வச்சுருந்தார். எப்போவுமே தனியாக தான் வேட்டைக்கு போவார். பொதுவாக மன்னர்கள் வேட்டைக்கு போகும்போது கூட நிறைய படை வீரர்களை கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் இந்த மன்னர் எப்போவுமே தனியாக தான் வேட்டைக்கு போவார். அந்த மாதிரி ஒரு சமயம் காட்டுக்கு வேட்டைக்கு போகிறாரு. போயிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ வர்றதுக்கு வழி அவருக்கு மறந்து போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி காட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்சமாக இருள் சூழ ஆரம்பிச்சிருச்சு. சரி, இந்த இருட்டில் நம்ம காட்டை விட்டு வெளியில் போக முடியாது, நிறைய மிருகங்கள்லாம் அங்கே இருக்குது, எங்கேயாவது தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடம் தேடிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த மலையிலே ஒரு சின்ன குடிசை ஒன்று இருக்குது. அந்த குடிசையில் சின்னதாக ஒரு விளக்கு ஒன்று எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி, இன்றைக்கி இரவு அந்த குடிசையில் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிசைக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ஒரு வயதான அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அந்த அம்மா கிட்ட, அம்மா, இந்த மாதிரி நான் அந்த காட்டுக்கு வந்தேன், ஆனால் இப்போ வழி தெரியாமல் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். இந்த இருளில் என்னால் வெளியில் போக முடியாது. இன்றைக்கி ஒரு இரவு மட்டும் இங்கே தங்கறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட இவர் கேட்குறாரு. இப்போ அந்த அம்மா என்ன நினச்சிட்றாங்கன்னா, இவரை பார்த்து இவர் மன்னர் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை. அதுக்கு பதிலாக இது ஒரு படை வீரர் போல், ஏன்னா குதிரையில் வந்திருக்கிறாரு, படை வீரர்கள் மாதிரி துணியெல்லாம் அணிஞ்சிருக்கிறாரு, இவர் ஒரு படை வீரர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அச்சீவ் பண்ணிக்கிறாங்க. சரிங்கப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சாப்பாடுமே ரெடி பண்ணுறாங்க. இப்போ நேரம் ஆக ஆக மன்னருக்கு அதிகப்படியாக பசி எடுக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த அம்மா ரொம்ப சுட சுட சாப்பாட்டை தட்டில் போட்டு மன்னர்கிட்ட கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே இவர் பசி பொறுக்காமல் வேக வேகமாக சாப்பாட்டை கையில் எடுத்துட்டாரு. கையில் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூடான சாப்பாடு, அவர் கையை சுட்டுடுச்சு. கீழே கொஞ்சம் சாப்பாட்டையுமே சிந்திட்டார். அதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னப்பா, உன்னுடைய மன்னர் மாதிரி நீயுமே கொஞ்சம் கூட பொறுமை இல்லாமல் இருக்கிற. உன் மன்னர் தான் கொஞ்சம் கூட நிதானம் இல்லாமல் செயல்பட்டுக்கிட்டு இருக்காருன்னா நீ ஏன் அப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்குறாங்க. இது கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. என்னம்மா சொல்கிறீங்க, நம்ம மன்னருக்கு என்ன பிரச்சனை? அவர் பொறுமையாக தானே இருக்கிறாரு, ஏன் அவர் பொறுமை இல்லாமல் செயல்படுறாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த அம்மா கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, அட நீ வேறப்பா, நம்ம மன்னருக்கு கொஞ்சம் கூட பொறுமை இல்லை. அவர் பொறுமையான மனிதராக இருந்தால் இந்த போர் தந்திரங்களை சரியானபடி கையாளலாம். அவருக்கு என்ன ஆசைன்னா, பெரிய பெரிய கோட்டைகளை பிடிக்கணும், பெரிய பெரிய ராஜ்யங்களை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. ஆனால் அதுக்கு மத்தியில் இருக்கிற சின்ன சின்ன ராஜ்யங்கள், சின்ன சின்ன கோட்டைகளை மறந்துடுறாரு. இப்போது எடுத்த உடனே அவர் பெரிய படைகளோட சண்டைக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, இவருக்கு நிறைய சேதாரமாகுது. நிறைய படை வீரர்களை இவர் எழுந்துக்கிட்டே வராரு. இப்படியே போய்கிட்டு இருந்தால் நாளடைவில் இவரால் போருக்கே போக முடியாத அந்த சூழ்நிலை வந்துடும். ஆனால் அதுவே முதல்ல அந்த சின்ன சின்ன கோட்டைகள்லாம் கைப்பற்றி அங்கே இருக்கிற படைகளெல்லாம் இவர் கூட இணைச்சிக்கிட்டே வந்தாருன்னா இவருடைய படை பலம் அதிகரிச்சுக்கிட்டே போகும். கடைசியாக அந்த பெரிய கோட்டைகளை இவர் போய் பிடிக்கலாம். அதை தான் சொன்னேன், நம்ம மன்னருக்கு பொறுமையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு, அது மாதிரி தான்ப்பா, நீயும் பாரு, சாப்பாட்டை நான் கொடுத்த உடனே அந்த சாப்பாடோட ஓரங்கள்லேருந்து நீ சாப்பிட ஆரம்பிச்சிருக்கலாம், அங்கே தான் ஆறி இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு நீ மையத்துலேருந்து வேகமாக சாப்பாட்டை எடுத்துட்ட. இப்போ பாரு, தேவையில்லாமல் சாப்பாட்டையும் சிந்திட்ட, அதே மாதிரி உன் கையுமே சுடுபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறமா தான் மன்னருக்கு புரியுது இவ்வளோ நாள் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த தவறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கதையை அந்த சென் துறவி அந்த மனிதர்கிட்ட சொல்லிட்டு, பாருப்பா, இந்த கதையில் அந்த மன்னர் மாதிரி தான் நீயுமே உன்னுடைய வாழ்க்கையில் பொறுமை இல்லாமல் செயல்பட்டுக்கிட்டு இருக்க. முதல்ல நீ பொறுமை அப்படிங்கிற விஷயத்த கையாள ஆரம்பி.
கண்டிப்பாக எல்லாமே சரியான திசையில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுறாரு. அந்த மனிதர் அன்னையிலிருந்து அவருடைய வாழ்க்கையில் அந்த நிதானத்தை கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்னென்னலாம் ஆசைப்பட்டாரோ அது எல்லாமே அவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது போல தாங்க நம்முடைய வாழ்க்கையிலுமே நாம் ஒரு சின்ன விஷயத்த கூட கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாமல் பதட்டத்தோடு செஞ்சோம்னா அது சீக்கிரமாக முடியவே முடியாது. ஆனால் அதுவே எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக யோசித்து செஞ்சீங்கன்னா அது எவ்வளோ கடினமாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ரொம்ப எளிதாக செஞ்சு முடிச்சிடலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.